தேசிய ஸ்தாபன காங்கிரசின் தேசிய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை டி நகர் தக்கர் பாபா வித்யாலயா சமிதியில் தேசிய ஸ்தாபன காங்கிரசின் தேசிய பொதுக்குழு கூட்டம் பொதுச் செயலாளர் தேசபக்தர் டி. வி. நரசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களின் நினைவேந்தல், தேச நலன் சார்ந்த தீர்மானங்கள் இயற்றுவதற்காக இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தனர். அப்போது பொதுச் செயலாளர் தேசபக்தர் டி. வி. நரசிம்மன் அவர்களுக்கு நூல் நூக்கும் ராட்டை நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்து இந்த பொதுக்குழுவில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 16 வயது நிரம்பிய இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்கள் கட்டாயம் 1 வருடம் ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும். இதனை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். இதனால் தேசபக்தியும் ஒழுக்கத்தையும் நிலைநிறுத்தப்படும். ஆகையால் மத்திய அரசு இதனை உடனே அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் அறநிலையத்துறை மூலம் வருகின்ற வருவாயை இந்து கோயில்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்து கோயில்களில் பணிபுரிந்தால் வேறு பணியிடங்களுக்கு மாற்றம் செய்திட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் ஓடும் அனைத்து நதிகளை ஒருங்கிணைத்து முப்போகம் பயிர் செய்ய தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும். அரசு பள்ளி நிர்ணயித்த கட்டணத்தையே தனியார் பள்ளிகளும் வசூலிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட வேண்டும். ஹரிஜன நலத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தமிழக மாவட்ட தலைநகரங்களில் அரசு கலைக்கல்லூரிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பெயர் ஏற்படுத்த வேண்டும். தாது மணல் குவாரிகள் ஏலத்தொகை கணிசமாக உயர்த்தி அரசுக்கு கூடுதல் வருவாய்க்கு வழிவகை செய்ய வேண்டும். சமூக நீதி என்று பேச்சளவில் இல்லாமல் செயல்பாட்டில் காட்ட வேண்டும். பொது சிவில் சட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர மாநில அரசை தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது என தெரிவித்தார். இன்னைக்கு கூடியிருக்கிற தேசிய ஸ்தாபன காங்கிரஸினுடைய பொதுக்குழுவில் பெருந்தலைவர் பிறந்த நாளையும் இணைத்து கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியில் 9 தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த பொதுக்குழு அதில் முக்கியமானதாக தேசம் முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் 16 வயது நிரம்பிய அனைத்து இளைஞர்களுக்கும் கட்டாய இராணுவ பயிற்சி 2 ஆண்டு காலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கு வச்சுருக்கோம். அது என்ன காரணம்னு சொன்னால், ஒழுக்கம் தேசபக்தி ரெண்டும் இளைஞர்கள் மத்தியிலே வர வேண்டும் என்பதற்காக அந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று நினைக்கிறோம். அதே மாதிரி தனியார் நிறுவனங்களிலிருந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் வெறும் 1000 ரூபாய் தான் வாங்குகிறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய்ங்கிறது ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கோடி அன்கிளைம்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தில் இருக்குது. அதை வேறு எதுக்கும் மாற்றிவிடக்கூடாது என்று சட்டமும் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை சிதம்பரம் ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. அதுக்கு ஓய்வூதியர்கள் சங்கம் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் எம்பியாகவும் இருந்த இந்த நம்ம ராமதாஸுடைய சம்பந்தி அவர் கிருஷ்ணசாமி அவர்கிட்ட போய், அவர் அட்வொகேட், அவர்கிட்ட போய் நானும் தனசேகர் அவர்களும் என்னுடைய முன்னாள் தலைவர் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தனசேகர் அவர்களும் போய், ஏன்னா இவரும் வக்கீல் அவரும் வக்கீல், அவர் எம்பியாக இருக்கார், இதுக்கு நீங்கள் கேஸே போடலாம்னு அவர் இவருக்கு அட்வைஸ் பண்ணார். நாங்கள் கேஸ் போடுவோம்னு ஓய்வூதியர்கள் சங்கத்திலிருந்து அல்டிமேட்டம் கொடுத்த பிறகுதான் அந்த முயற்சியை யூபிஏ அரசு கைவிட்டது. இன்றைக்கும் எங்களுக்கு வந்த தகவல்படி 54 லட்சம் ஓய்வூதியர்கள் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வெறும் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஓய்வூதியர்கள் 54 லட்சம் பேர் இந்த 4 ஸ்டேட்லேயும் இருக்கான்னு தகவல் சொல்கிறாங்க, ரைட் அட்மிஷன் இதில். அதனால் 6000 ரூபாயாவது கொடுக்க முடியும் என்கிற தீர்மானத்தை எங்களுடைய தலைவர் தனசேகர் இருந்த பொழுதே நாங்கள் கொண்டு வந்தோம், கொடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றி கொடுக்குமாறு மோடி சர்க்காரை கேட்டுக்கொள்கிறோம். அது ஒரு முக்கியமான தீர்மானம். இன்னும் ஒரு தீர்மானம் என்னன்னா 9 இருக்குது. அதில் முக்கியமான தீர்மானம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கிடைக்கும் வருவாய் முழுவதும் இந்து கோயில்களுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் மற்ற மதத்தினரை அத்துறையில் அலுவலகப் பணிக்கு
நியமிக்கக்கூடாது என்றும், தமிழர் பண்பாடு கலாச்சாரம் காக்கப்பட்டு கோயில்களில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திவ்ய பிரபந்தம், திருப்பாவை, திருவம்பாவை வகுப்புகள் நடத்த அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை, இந்து சமய அறநிலையத்துறையை தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. இது ஒன்று. இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திருச்சி சிவா சொன்ன விஷயங்கள். அவர் காமராஜ் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், ரொம்ப வேணும் அப்படின்லாம் சொன்னார். கருணாநிதியை கையை பிடிச்சிட்டு காப்பாற்ற சொன்னார் தமிழகத்தை, அவருக்கு பிறகுலாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று நான் சொல்ல முடியும், அவ்வளவுதான். உண்மைக்கு புறம்பான செய்தி. ஆனால் அவருக்கு ஏசி வேண்டும் என்று இவர் அழுத்தி சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். தனக்கு ஏசியே கூடாது என்று இவருடைய செலவுகள் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த அவருக்கு வர்ற சம்பளம் அவருக்கு வர்றதில்லை. அந்த சம்பளத்தில் 150 ரூபா அவங்க அம்மாவுக்கு அனுப்ப சொல்லிவிடுவார் பெருந்தலைவர். மீதி சம்பளம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன வசதிகள் செய்து கொடுக்கிறார்களோ அதை வைத்து கொண்டு அவர் வாழ்ந்தார். வீட்டு வாடகை 150 ரூபா, அம்மாவுக்கு 150 ரூபா, மீதி எவ்வளோ அவருக்கு சம்பளம்? 500 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தார் அவர் சம்பளம், இல்லையா? அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 500, அதுக்கப்புறம் முடியும் போது 63, 64 3500. இந்த 3500 ரூபாயும் 150 ரூபாய் போக மீதி அங்கே போய்விடும். தமிழ்நாடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எம்எல்ஏ வாரானே, அவனுக்கு என்ன சட்டம்னா தெரியுமா? அவனுடைய சம்பளம் முழுவதும் கட்சிக்கு போயிடும். அவனுக்கு அவங்க வசதி செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் காமராஜ் மாதிரி இவரை பார்த்துக்கிட்டா அவன் கற்றுக்கிட்டான்னு சொல்லணும். அந்த 3500 ரூபாய்க்கு என்ன வசதியாக அவன் செஞ்சு கொடுக்க முடியுமா? அப்போ ஏசி போடுறேன்னு சொன்னாங்க. நோ, கூடாதுன்னு சொன்னவர் பெருந்தலைவர். இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயங்காவும் பெருந்தலைவரும் வாடா போடான்னு பேசிக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள். ஒரு முறை 14 நாட்கள் டெல்லியிலே தொடர்ந்து தங்க வேண்டி இருந்தது. அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், அவர் செலவில் கொண்டு வந்து பைரவன் மட்டும் இருந்தார் திருமலை பிள்ளை ரோட்டில், அப்போ கொண்டு வந்து போட்டு போயிட்டார் அவர். அதுதான் உண்மை நடந்தது. இந்த நிகழ்வில் அகில இந்திய அமைப்பு செயலாளர் தேசபக்தர் சாஜா குணா, தேசிய செயலாளர் CS கிஷோர்குமார் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.